தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, Mr. சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு ஷார்ட் இந்தியா ட்ரிப் போயிட்டு வந்தேன். போய் ஓட்டு போட்டு வந்தேன். அதனால ஓட்டு போறதுக்காக போயிட்டு அப்படியே 1 வீக்ல வந்துட்டேன். அது ஜெட் லாக் இன்னும் முடியல. ஸோ ஸ்டில் டயர்ட். பட் உங்களோட இன்டர்வியூ நிச்சயமா எடுத்துடணும் அப்படின்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால உங்களை அப்ரோச் பண்ணிட்டேன் சார். சார் 2 ஃபேஸ் ஆயிடுச்சு சார். எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? ஹவ் ஆர் திங்ஸ் மூவிங் ஃபார் பிஜேபி? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே they are bit nervous because நிறைய நியூஸ் 200 கூட டச் பண்ணாது அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் நிறைய வலைத்தளங்கள்ல பேசப்படுது. அதுவும் தமிழ் மீடியால நிறைய பேசப்படுது. எப்படி சார் இருக்கு? உண்மையான நிலவரம் என்ன? நீங்க எங்களோட வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க. என்ன டாக்டர் கணேஷ், இது இப்போ இல்லை, உங்களுக்கு 2014 இந்த மாதிரி தான் பேசப்பட்டது, 19 இந்த மாதிரி தான் பேசப்பட்டது, 2024 பேசப்படுது. ஆச்சரியம் இல்லை. அதாவது கேட்டீங்கன்னா இப்போ ஒரு சைக்காலஜிக்கல் வார் நடக்குது. ஏன்னா முதல் 2 சுத்து கட்டத்துக்கு பிறகு இது தொடர்ந்து எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்தும் எதிர்கட்சிகளுக்கு ஆதரவுகளாக இருக்கும் பத்திரிகையாளர்கள் அந்த ஈகோ சிஸ்டத்துல பிஜேபி டவுனு ஒன்றும் நடக்க அப்படி இப்படின்னு. பட் எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, இவங்க சொல்றது போல ரொம்ப மோசமாகவும் ஆகல, அவங்க சொல்றப்போ ரொம்ப ஓகவும் இல்லை. இது நடுவில் இருக்குது. பட் நடுவில் இருக்கிறதுனா என்ன புரிஞ்சுக்கணும்னா, பாருங்க, முதல் கட்டம் இவங்களுக்கு சீட்டு கம்மியா இருந்த கட்டம். அதாவது 102 தொகுதிகள்ல இவங்களுக்கு 40 தான் இருக்கு. அதனால முதல் கட்டம் இவங்களுக்கு ரொம்ப பெரிய நிறைய சீட்டு இருந்து நிறைய சீட்டு லூஸ் பண்ற மாதிரி இல்லை. ஆனா இருக்கிற சீட்டு கட்டாயமா பெருகுது. இதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது கட்டம்லாம் பாருங்க, இது நார்த் இந்தியா. ஸோ அங்க பாத்தீங்கன்னா இவங்க அதாவது என்னெல்லாமோ சொல்றாங்க. அதாவது ஜாட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, பிஜேபியை ராஜ்புட் விட்டுட்டு போயிட்டாங்க, கூஜர் விட்டு, இது மாதிரி இருக்கிற எல்லா சமுதாயம் விட்டு போயிட்டாங்கன்னு அப்படி சொல்றாங்க. ஆனா இந்த தேர்தல் என்னன்னா டாக்டர் கணேஷ், இது சமுதாயத்தை பத்தி விஷயம் அல்ல. இது இந்த தடவை தேர்தலில் என்ன, நீங்க மோடிக்கு ஆதரவாளரா இல்ல மோடி எதிர்த்து இருக்கீங்களா? அதுதான் கொஸ்டின். பாத்தீங்கன்னா ஒண்ணு, பெரும்பாலும் போன தடவை கிடைக்கிறதுக்கும் பெரிய சரிவு கட்டாயமா ஏற்படலை. தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் பிஜேபியோட ஏரியாஸ். இப்போ இது ஒரு. ரெண்டாவது பக்கம் எதிர்கட்சிகளின் கிரவுண்டில் நிலைமை என்ன பாருங்க. காங்கிரஸ் ஒரு 230 தொகுதியில தான் போட்டி போடுறாங்க. இப்ப காங்கிரஸ் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்க, எங்களுக்கு 125 வரப்போறது, 130 வரப்போறது. அதாவது காங்கிரஸோட கிரவுண்ட் நிலைமையை பாத்தீங்கன்னா சரியில்லை. ஆர்கனைசேஷனா வீக்கா இருக்கு. பல இடங்கள்ல தலைவர்கள்லாம் விட்டு சில பேர் பிஜேபி போயிட்டாங்க, மத்த கட்சி போயிருக்காங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் பல இடத்துல கிடையாது. கண்டெஸ்ட் பண்றதே 230 சொச்சம். அதுல என்ன 50% ஸ்ட்ரைக் ரேட்டா காங்கிரஸுக்கு? கட்டாயமா இல்லை. அதாவது காங்கிரஸுக்கு பிஜேபி எதிர்த்து ஒரு பெரிய வளர்ச்சி நம்ம பார்க்கலையோ. சரி, ராகுல் காந்தி கேம்பெயின் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. பட் அந்த கேம்பெயின்ல பாருங்க, இப்ப மேனிஃபெஸ்டோ வச்சுட்டு பெரிய தகராறு ஆயிடுச்சு. இப்ப அந்த மேனிஃபெஸ்டோல இந்த தடவை என்ன, இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் ஒரு மாசமா சொல்லிட்டே இருக்காங்க, பிஜேபி 400 சீட்டு கேட்கறாங்க. அதிகமா கேட்கற காரணமே இந்திய அரசியல் சட்டத்தை கம்ப்ளீட்டா மாத்திடுவாங்க, இருக்கிற எல்லா இட ஒதுக்கீடும் இது பண்ணிடுவாங்க, முடிச்சிடுவாங்க, ஒண்ணுமே இருக்காது, யாருக்குமே சீட் இருக்காது, யாருக்குமே கோட்டா இருக்காது, ரிசர்வேஷன் இருக்காது அப்படின்னு அவங்க கேம்பெயின் அது மாதிரி ஒன்று பண்ணாங்க. அது பண்ற பட்சத்தில் என்ன பண்ணாங்க, சொல்லாததுல சொன்ன மாதிரி காமிச்சு. அமித்ஷா வேற ஏதோ சொன்னாரு. அதாவது பிஜேபி தரப்புல இருந்து என்ன கேம்பெயின்னா சிம்பிள், காங்கிரஸ் இல்லாததை எப்படி ப்ராமிஸ் பண்றாங்க, முடியாததை எப்படி ப்ராமிஸ் பண்றாங்க. இந்திய அரசியல் சட்டத்துல மத அடிப்படையில நீங்க இட ஒதுக்கீடு கொடுக்க முடியாது. ஆனா வெளிப்பட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க, நாங்க இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடு தரப்போறோம், அதனால சட்டத்தை மாத்துவோம், அப்படி ஓப்பனாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு விஸ்பர் கேம்பெயினாகவும் இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட். அப்புறம் கேட்டா இல்ல நாங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறோம், ஆனா இட ஒதுக்கீடு அதை ஒரு பெரிய இஷ்யூ பிரைம் மினிஸ்டர் பண்ணிட்டார். கோட்டா தரதாக காங்கிரஸ் வழிபடிட்டு இருக்கு. இது பார்த்து இதுக்கு பயங்கர ரியாக்ஷன் இருக்கும். காரணம், நீங்க மத அடிப்படையில இட ஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னா
அப்ப எப்படி குடிப்பீங்க? அப்போ ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு இருக்கிற ஓட்டுலேருந்து எடுப்பீங்களா, கோட்டாலேருந்து எடுப்பீங்களா, ஷெட்யூல் ட்ரைப்ல இல்லை ஓபிசியில்? ஏன்னா ஓபிசி கோட்டாலே நுழைக்கணும்னு பல முயற்சி காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆந்திர பிரதேஷ் 4% கொடுத்து பார்த்தாங்க அந்த 27 பல்லு கூட. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ரிசர்வேஷன் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொன்னாங்க, 50% தாண்டக்கூடாது. இப்ப காங்கிரஸ் ஒரு பக்கம் சொல்றாங்க அது ஏத்திடுவோம், அப்ப ஏத்தும் போது இஸ்லாமியர்களுக்கு அதுல நுழைச்சிருவோம் அப்படி இப்படின்னு மறைமுகமாக சொல்றாங்க, வெளிப்படையா சொல்வதில்லை. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதான் டிஸ்கோர்ஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா அலையன்ஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய சரியா வரல. அண்ட் கடைசியா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உத்தரப்பிரதேசத்துல இப்ப நேற்றுக்கு நடந்த டிராமா பாத்தீங்க, ராய்பரேலி அமேட்டியில நிக்கலாமா வேண்டாமா, கடைசி வரை இஷ்டம் இல்லாம ஒரு விதமாக எல்லாரும் ராகுல் காந்தியை நீங்க தான் ஆனோம் இல்லைன்னா சரியில்லை அப்படி பண்ணி அகிலேஷ் யாதவ் முழுக்கொண்டு அவர்கிட்ட பேசி இப்படி அப்படியே அவரை கொண்டு நிக்க வச்சுட்டாங்க. இதெல்லாம் இம்பாக்ட் இருக்குது. இப்ப ஆனா தான் தங்கச்சியை நிக்க விடல, பிரியங்கா காந்தியை நிக்க வேண்டான்ட்டார். சொன்னாரு ஏன் அவங்க இவங்க ஒரு தொகுதியில அவங்க ஒரு தொகுதியில ரபரேலி அமேத்தியில 2 பேரும் மாறி மாறி நின்று இருக்கலாமே. அல்ல அவரை கூடாது, நான் ஒருத்தர் நின்னா போறோம் அவங்க வர வேண்டாம் அப்படின்னு அவர் ஒத்த காலில் இருக்காரு. என்னவோ காரணத்துக்கு தன் தங்கச்சிக்கு முக்கியத்துவம் தர விட மாட்டேங்கிறாரு. இட் இஸ் நாட் பிகாஸ் பிஜேபி குடும்ப அரசியல் சொல்லுவாங்க, அந்த காரணம் இல்லை, அவங்களுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே there is some friction. இப்ப பாருங்க போன தடவை அவர் இப்ப உத்தரப்பிரதேசத்தை முழுக்க அவங்க பார்த்துட்டாங்க பிரியங்கா காந்தி நம்ம சட்டசபை தேர்தலில் 400 மேல காங்கிரஸுக்கு இது டெபாசிட் போயிடுச்சு 2022. ஸோ அதனால இதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் உங்க முதல் கேள்விக்கு வரேன். இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில எப்படி பிஜேபிக்கு பெரிய சரிவு ஏற்படும், இந்த காங்கிரஸுக்கு எப்படி அவ்வளவு பூஸ்ட் ஆகும் பாருங்க. அப்புறம் அதை தவிர்த்து இப்ப கேரளத்தெல்லாம் பாருங்க நல்ல சண்டை சாரி கட்சி, ஏன்னா அந்த 20 சீட்டு பார்லிமெண்ட் தொகுதி கேரளத்துல அதுக்கு பயங்கர போட்டி. இது ஒரு பக்கம். மேற்கு வங்காளத்துல பாருங்க மமதாக்கு குறைஞ்சிட்டே வருது. மமதாக்கு பாருங்க இப்ப இதுவரையில் நடந்ததுல அங்க பிஜேபிக்கு சீட்டு குறையாது அதிகமா போகுது. மமதாக்கு கட்சி பிரச்சனை. அப்புறம் தன்னோட அண்ணா மகன் அபிஷேக் பானர்ஜிக்கும் மமதாக்கும் தகராறு, கேண்டிடேட் போடுவது இது போடுவது. அதனால பல பிரச்சனைகள். பெங்கால்ல 42 தொகுதி இருக்குது. அதுல பிஜேபிக்கு இந்த தடவை குறையாது, ஏற போறது. போன தடவை 18, அவங்க 22 திரிணாமுல் சீட்டு. இந்த தடவை எல்லாரும் சொல்றாங்க பிஜேபிக்கு 18ல இருந்து 22 25 கூட போகும், அவங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்றாங்க. மம்தா இந்த தடவை நோ அலையன்ஸ் கிடையாது, எந்த அலையன்ஸும் கிடையாது, இந்திய அலையன்ஸ்ல தேர்தலுக்கு பிறகு அப்படி. ஸோ எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கத்துல என்னன்னா நெரேட்டிவ் தொடருது. அதாவது நீங்க பத்திரிகைகள்ல சரி மீடியால பாத்தீங்கன்னா இல்ல பிஜேபி டவுனு, பிஜேபி வராது ஆனா இதே மாதிரி தான் அப்பவும் சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் தராரு சொல்றோம். அவங்கள பேர் ஆர்எஸ்எஸ்லயும் கான்டாக்ட் கிடையாது, பிஜேபி கிடையாது. பட் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். இந்த பிஜேபி இல்லாம ஆர்எஸ்எஸ் இல்ல, ஆர்எஸ்எஸ் இல்லாம பிஜேபி இல்ல. அதுல வந்து பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு தராரு. இது இந்த கதை புதுசு இல்லைங்க. இது எப்ப வேணுமோ எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இல்ல எதிர்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு தான் இதை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க, எழுதுவாங்க. அதாவது சைக்காலஜிக்கலா என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, கோர் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் என்ன இருந்தாலும் பிஜேபி ஓட்டு போடுவாங்க. நிறைய ஃப்ளோட்டிங் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்க மைண்ட்ல சொல்றது இல்ல இது இவங்களுக்கு வர மாட்டாங்க. அண்ட் சில ஓட்டர் எந்த சைடு வரும் இருக்கோ அதுக்குதான் ஓட்டு போடுவாங்க. அதையால் கேட்ட கேள்விக்கு என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே அவ்வளவு மோசமா இல்லை இவங்க கூறுற மாதிரி. அதுக்கு 400 சீட்டு கிடைக்க போறது, 370 பிஜேபிக்கு, என்டிஏக்கு 400, அதுவும் இல்லை. ஏன்னா அது ஒரு பிரதமர் கொடுத்த ஒரு டார்கெட் மாதிரி. சார் ஒரு நாமினல்னு நீங்க சொல்றீங்களா சார், அந்த நாமினல் அந்த நம்பர் எங்க சார் இருக்கு? போன வாட்டி வாங்கினதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்குவாங்களா, இல்ல போன வாட்டி வாங்கினதை விட கொஞ்சம் கம்மி ஆகும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? போராடலஸ் அது கிட்டே இருக்குங்க. போன தடவை 302 303, இந்த தடவை 300 கிட்ட வந்துருங்க. 300 தாண்டவும் தாண்டலாம். காரணம் என்னன்னு பாருங்க, அதாவது இந்த தடவை தேர்தல்ல பெரும்பாலும் மோடிக்கு ஆதரவா இருக்கிறவர் யாரு பாத்தீங்கன்னா பரம ஏழை. யாருக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு. 4 கோடி வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, பல லட்சக்கணக்கான வீடுகளுக்கு குடிநீர் போயிருக்கு பைப்பு மூலமாக. அதை தவிர்த்து இந்த எல்லாருக்கும் தானியம் கொடுத்துட்டு இருக்காங்க, சாப்பிடுற உணவு போயிட்டு இருக்கு.
80 கோடி மக்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு மருத்துவம், பல விஷயங்கள் நடந்திருக்கு, விவசாயிகளுக்கு நடந்திருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க தான் மெயின் சப்போர்ட்டர்ஸ், பெனிஃபிஷரிஸ், லாபார்த்தி, லாபம் அடைந்தவர்கள் ஏழை மக்கள். அதை தவிர்த்து உங்களுக்கு ராமர் கோயில் திறப்பு, ஏன்னா ராமர் கோயில் ரொம்ப நாளா ப்ராமிஸ் பண்ணது, பல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இது பெரும் இது இல்லைங்க, அதாவது பெரிய மாற்றம் இருக்காது, பெரிய சரிவு கட்டாயம் இருக்கவே இருக்காது. நிச்சயமா. ஓகே சார். அதே மாதிரி வந்து இந்த ரோட் டு டெல்லி கோஸ் த்ரூ யூபி. யூபில எவ்வளவு சார் வாங்குவாங்க? பிகாஸ் யூபில வந்து 80 சீட்ஸ் இருக்கு, 70 மேல வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. வாய்ப்பே இல்லப்பா, 50க்கு கீழே இந்த வாட்டி போயிடும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. பட் யோகியோட நம்ம வந்து அவர் கொடுத்திருக்கிற அந்த டெவலப்மெண்ட், இன்ஃபேக்ட் தமிழ்நாடை விட ஜிடிபி கொஞ்சம் ஜாஸ்தியா போயிடுச்சு இந்த மாசம். ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் காமிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ 70 மேல இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட ஒருத்தர் கேட்க சொல்லியிருக்கிறார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கட்டாயமா இருக்கு, கட்டாயமாக போன தடவை 62 சீட்டு கிடைச்சதுங்க. அதுக்கு பிறகு 2022 தேர்தலில் நீங்க என்ன பார்த்தீங்க? யோகி திருப்பி மீண்டும் 2ஆம் முறை வந்திருக்காரு ஆட்சிக்கு. எந்த பேசிஸ்ல வந்தாரு பார்த்தீங்கன்னா, சட்ட ஒழுங்கே ஒரு காரணம். எந்த மாநிலத்தில சட்ட ஒழுங்கு ஒரு இஷ்யூ ஆகி அதுல மக்கள் ஓட்டு போட்டிருக்கானா, நீங்க அந்த முன்ன இருந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. எதிர்கட்சிகள் உத்தரப்பிரதேசத்துல, ஆனா உத்தரப்பிரதேசம் நம்ம தமிழ்நாடை வச்சுட்டு புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப மோசமா இருந்த சட்ட ஒழுங்கு இடத்துல அந்த இடத்துல சரி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இந்த குண்டாசா இருக்கட்டும், இந்த எத்தனையோ கேங்ஸ் அங்க உண்டு, எல்லாம் ஒன்னொன்னா கைது பண்ணி உள்ள தள்ளியிருக்காங்க. பல பேர் என்கவுண்டர்ல காலியா இருக்காங்க. இன்னைக்கு குண்டாஸா இருக்கட்டும், இல்ல இந்த கிரிமினல்ஸா இருக்கட்டும், பயப்படாத பாத்தீங்கன்னா அது உத்தரப்பிரதேஷ். அது ஒண்ணு. ரெண்டாவது, தொடர்ந்து யோகியோட அரசாங்கம் பல மக்களுக்காக பல திட்டங்கள் அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. மோடியோட திட்டம் பிளஸ் யோகியோட திட்டங்கள். அதனால பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை தவிர்த்து சமாஜ்வாதி பார்ட்டி, அதாவது எதிர்கட்சியான அகிலேஷ் யாதவ், அவரோட நிலைமை பாருங்க, நிக்கலாமா வேண்டாமா கடைசியில் நிக்கிறாரு. எல்லாம் உறவுக்காரர்களுக்கு தான் டிக்கெட் கொடுத்திருக்காரு. அதுல சில பேர் நிக்கிறாங்க, சில பேர் நிக்கல. கட்சி எம்எல்ஏஸ் பாதி பேர் விட்டுட்டு சில பேர் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஓவரால் பிக்சர்னு பாத்தீங்கன்னா யூபியில கட்டாயமாக பிஜேபிக்கு ஸ்ட்ரென்த் ஏறுங்க, இதுல சந்தேகமே கிடையாது. இதுல வேலையே இல்லையா சார்? இல்ல, பிஎஸ்பி தனியா நிக்கிறது. மாயாவதிக்கு என்ன எப்போதும் ஒரு இது என்னன்னா, வருத்தம் என்னன்னா, நம்ம யாரோட கூட்டணி வச்சாலும் அவங்களுக்கு லாபம் ஆகுது, நமக்கு வரமாட்டேங்கிறது. அதாவது என்ன ஆகுதுன்னா, அவங்க தலித் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிடுறது. பட் மற்ற ஓட்ஸ் எல்லாம் தங்களுக்கு வரமாட்டேங்கிறது கேண்டிடேட்ஸ். அதனால மாயாவதி என்ன, நம்ம தனியா நிற்போம். அந்த தனியா நிற்போங்கிறதே பாருங்க, அது பிஜேபிக்கு சாதகமா தான் இருக்கும், அது பாதகமா இல்லை. சரி, ஓகே. ஆனா ஒன்னா நிறுத்து பெரிய லாபம் இல்லைங்களே. 2019 ஒன்னா நின்னாங்க, ஒன்னா நின்று பிஜேபி ஜெயிச்சுது. ஒன்னா நில்லுங்க, தனியா நில்லுங்க, அது ஒன்றும் பெரிய மாற்றம் கொடுக்கறது இல்லை உத்தரப்பிரதேசத்துல. சார், அதே மாதிரி ராபரேலில வந்து இவர் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ராகுல் காந்தி? ஏன்னா வந்து நிச்சயமா தோப்பாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட அது கேட்க சொல்லியிருக்காரு. வாய்ப்பே இல்லைங்க, சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்னைக்கு நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எந்த தொகுதி பத்தி கேக்குறீங்க? ராபரேலி. ராய்பரேலியில என்ன பிரச்சனைன்னா பாருங்க, இது பாரம்பரிய தொகுதி. அது ஃபிரோஸ் காந்தி டைப்ல இருந்து வச்சிருக்காங்க. ஆனா அங்க 2019 யூபில காங்கிரஸ் வின் பண்ண ஒரே சீட் அது ஒண்டிதான். மோதியோட அலைய தாக்கு பிடிச்ச இடம். சரி. ஆனா ராய்பரேலியில என்ன பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, இவ்வளவு நல்ல தொகுதி, ஜெயிச்சுட்டே வர தொகுதியில பாத்தீங்கன்னா வின்னிங் மார்ஜின் கம்மி ஆயிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால்தான் சோனியா காந்தி இந்த தடவை என்ன முடிவு பண்ணாங்க, இது அபாயம் இருக்குது, நம்ம ஏன்னா அவங்க ஒரு தோல்வியை சந்திக்க தயாரா இல்லை. வாழ்க்கை முழு ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். 1998 அமேட்டில இருந்து நின்னாங்க. சாரி, 1998 அமேட்டி. அதுக்கு பிறகு 2004 பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்தை விட்டுட்டு ராய்பரேலிக்கு போயிட்டு அமேட்டியில ராகுல் காந்திய நிப்பாட்டினாங்க. ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் குறைய ஆரம்பிச்சிருச்சு. 19 பாத்தீங்கன்னா 1 லட்சம் சொச்சம் வந்தது. அப்புறம் அதுல அந்த மார்ஜின் குறைய காரணம் என்ன பாத்தீங்கன்னா,
இந்த தினேஷ் பிரதாப் சிங் யார் இப்ப இந்த தடவை திருப்பியும் பிஜேபி போட்டிருக்காங்களோ அவர் ராய்பரேலியை சார்ந்தவர். அவர் தான் குறைச்சாரு. இந்த தடவை அவர் ராகுல் காந்தி எதிர்த்து அவர் தான் இருக்காரு. அப்படி இருக்கிற என்ன பிரச்சனை வந்ததுன்னா, ராகுல் காந்தி வயநாடுல ஷிஃப்ட் பண்ணாரு. அமேட்டியில பாருங்க, அமேட்டியில இதே நிலைமை வந்தது. 2014 ஸ்மிருதி இரானியை தோக்கடிச்சிட்டார். அதான் 15 வருஷம் பண்ணி தாக்கு பிடிச்சார். ஆனா 19 வந்தபோது பாத்தீங்கன்னா அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. மக்களை நாடுறாங்க காங்கிரஸ் விட்டு. அதனால வயநாடுல போய் நின்னாரு. வயநாடு ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னா அங்க இஸ்லாமியர்கள் அதிகமான இடம், நமக்கு சேஃப் இடம், அங்க போனாங்க. இந்த தடவை பாருங்க அங்கேயும் ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. காரணம், இடதுசாரி கட்சிகள் ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம். இதுல இடதுசாரி கட்சிகள்னா அது கேரள முதல்வர் பினராயி விஜயன் நம்ம போன தடவை 19 மாதிரி நமக்கு ஆகக்கூடாது, 19ல ஒரு சீட்டு தான் கிடைச்சது 20ல. பினராயி ரொம்ப தீவிரமா இறங்கிட்டாரு களத்துல. எப்படியாவது இந்த சீட்டு. அதனால பாருங்க வயநாடு கொஞ்சம் சேஃபா இருந்த சீட்டு கொஞ்சம் அன்சேஃப் ஆயிடுச்சு. போன தடவை 4 லட்சம் ஓட்டு ஜெயிச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு மனசுல என்னன்னா, ராகுல் காந்தி கடைசி நாள்லாம் கூட அங்க இல்ல, அவர் வயநாட்டுல வந்துட்டாரு. இந்த பாருங்க தெலங்கானால வந்து நெல்லு சொன்னாங்க, கர்நாடகால நெல்லு சொன்னாங்க, அதெல்லாம் ஏத்துக்கல அவர். போன போது கூட அவர் வயநாடு போன போது கூட என்ன சொன்னாரு, தென்னிந்திய அரசியல் நன்னா இருக்குது, தென்னிந்திய ஓட்டர்ஸ் எல்லாம் மெச்சோர்டா இருக்காங்க, அப்படி இப்படின்னு அவர் ஒரு அப்புறம் உத்தரப்பிரதேசம் விட்டு போயிட்டாரு அவர். அப்புறம் அமேட்டியோ போவே இல்லை, ராய்பரேலி போல, பிரியங்கா கூட அப்பப்போ போயிட்டு வந்தாங்க. அதனால பாருங்க ராய்பரேலியில ஆனா பயங்கர கட்சியில பிரஷர். வட இந்தியால இடத்த விட்டுட்டீங்கன்னா அது ரொம்ப மெசேஜ் போயிடும், மற்ற இடத்துல பாதிக்கும். ஆனா வியாழக்கிழமை, அதாவது இன்னைக்கு சனிக்கிழமைங்க, வியாழக்கிழமை இரவு வரல அவர் முடிவு எடுக்கல போறது. ரொம்ப பிரஷர் கட்சி தரப்புல. அதுல என்ன பண்ணாங்க, கட்சிக்காரங்கள்லாம் அகிலேஷ் யாதவ் கிட்ட பேசிட்டாங்க. நீங்க அவருக்கு சொல்லுங்க, அகிலேஷ் போன் போட்டு பேசுறாரு ராகுல்கிட்ட. சொல்றாரு, பாருங்க நீங்க நிக்கலன்னா நாங்களும் பாதிக்கப்படும், 10 சீட்டை இது பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப மெசேஜ் சரியா போகாது. அப்படி கடைசியில அவர் ரொம்ப ஒரு ரிலக்டன்ட் வாரியர், அவரை இப்ப நிக்க வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராய்பரேலி கேரண்டீடு இல்ல. ஆனா ராய்பரேலி நிலைமை அமேட்டியோட பெட்டர். சரி பண்ணாங்க. ஆனா இவர் தங்கச்சியை விடல. தங்கச்சி விடாத காரணத்தினால கட்சிக்குள்ள என்னன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட். 2 சீட்ல நின்று இருக்கலாமே. இப்ப கூட பாருங்க ராய்பரேலியில இப்ப ஆட்சி இருக்கிற ஒரு 10-15 நாள் அங்கேயே உட்காந்து கேம்பெயின் பண்ணணும். அவர் 20ஆம் தேதி தேர்தல், மே 20. அதனால அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அவ்வளவு சுலபமா இல்ல. சுலபமா இருந்ததுன்னா சோனியா காந்தி பண்ணிருப்பாங்களே. போயிட்டாங்க ராஜஸ்தான்ல இருந்து. சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய டிஸ்கஷன்ஸ் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் நாங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவோம், அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்தது. திருப்பியும் என்னோட வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.